ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2025ல இப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டேவிட் அண்ட் கோலிகாத். அந்த படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பார்க்கணும்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்ப இந்த படத்தோட கதைய எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளையிலே அவங்க அம்மா அப்பா இறந்து அனாதையா இருக்கனால ஒரு ஃபாதர் வந்து இவரை எடுத்துட்டு போய் வளர்க்குறாப்புல. இவர் வந்து சின்ன சின்ன இந்த சயின்டிஸ்ட் மணிக்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாப்புல. லைட் அடிக்கிறது, இந்த டிவி ஓடாத டிவி ஓட வைக்கிறது, மோட ஓடாத இருக்க மோட்டர் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது, இப்படியே வேலை பார்த்துக்க ஒரு கட்டத்தில் சர்ச்சு ஃபாதர் இறந்ததும் அவர் எப்படி வாழ்வை சர்வே பண்ணணும்னு என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது சுரேஷ்னு ஒருத்தர்னால அவருக்கு அடைக்கலம் அடைக்கலம் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு சின்ன கம்பெனி பண்ணி இது பண்ணி வச்சுக்கிருக்காப்புல. அவர் வந்துட்டு இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல பூரா அவர் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிறாப்புல. கடைசியில உண்மை தெரிஞ்சுதா இல்லையா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சா இல்லையா, இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் எங்கேயுமே நமக்கு ஒரு என்கேஜிங்கான சீனே இருக்காது. படம் ஒரு ஃப்ளாட்டாக தான் போய்க்கிருக்கும். படம் ஒரு 1.5 மணி நேரம் ஓடினாலும் நமக்கு எங்கேயுமே நிறுத்தி நிதானமாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சீன்ஸ்னு படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா நான் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்காம தவிர்க்கிறதே ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சொல்லிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.